அம்மாவை பார்த்தாலே சின்ன பெண்ணு மாதிரி இல்லையே தோணும். எல்லாரும் என்ன பார்த்து அப்படித்தான் சொல்றாங்க. ஆமாங்கண்ணே, உன் புருஷன் யாரு? இந்த கண்ணனா அந்த தம்பியா? ഞാൻ താ അമ്മ അവരുടെ ഭർത്താവ്. എന്റെ മുടി കൊഞ്ചം നരച്ചു പോയതുകൊണ്ടല്ലയോ അമ്മ അപ്പടി ചോദിച്ചത്. ഇതേ അമ്മ വെറും എണ്ണക്കേടാ. சாரிடா கண்ணா, இந்த கண்ணை பார்த்தாதோ இந்த தம்பிதான் இவ ஹஸ்பண்ட் நினைச்சேன். ஆமா, குழந்தைகளை கொண்டு வரல? അമ്മ കുഴന്തയുടെ കാര്യത്തിലൊക്കെ കടവുളുമായിട്ട് നെഗോഷിയേഷൻ നടന്നുകൊണ്ടിരിക്കുക. அப்படியா? நானும் தினமும் கடவுள்கிட்ட இத பத்தி தான் பேசிட்டே இருக்கோம். இன்னும் கடவுள் கண்ணை திறக்கல. അതെന്താ അമ്മ? 20 வருஷமாச்சு கல்யாணம் ஆகி இன்னும் கண்ணு திறக்கல. இந்த சாயங்கால வேளையில கடவுள் கண்ணை திறக்க போறாரு? ചൊല്ലാൻ പറ്റത്തില്ലമ്മ. കടവുളല്ലയോ ചിലപ്പോ തുറന്നാലും തുറക്കും. ആമാ അമ്മ എങ്ക പോന്നു? மட்ராஸுக்கு மயிலாப்பூர்ல இருக்கேன். என் ஹஸ்பண்டுக்கு பெரிய நகை கடை இருக்கு, துணி கடை கூட இருக்கு. கோயம்புத்தூர்ல என் சிஸ்டர் இருக்காங்க. அவ வந்து அமெரிக்காவுக்கு போற. அவளை ஊருக்கு அனுப்பி வைக்கிறதுக்கா போயிருந்தேன். பாரு, அவ வாங்கிட்டு வந்துதான் இது. டாக்டர் இன் அமெரிக்கா. அமெரிக்கா எங்க தெரியுமா? சொல்லவே இருக்கேன். டாக்டர். അമ്മ ശാപ്പിട്ട് വന്നോണ്ട് അമ്മ നല്ല ഫ്രഷ് ആയിരിക്കുന്നു. ഞങ്ങൾ തൂങ്ങി വന്നോണ്ട് ഡള്ളായിരിക്കുന്നു. അപ്പോഴാ അമ്മ വന്ന് കതവ് തുറന്നത്. சாரி கண்ணா, மன்னிச்சுக்கோ. சாரி கண்ணா. ஆமா, நான் எங்க படுக்கிறது? மேலத்தான் போனோம்மா. மேல போங்கம்மா. நானா மேலையா? எவ்வளவு பொட்டி படுக்க. எவ்வளவு சாமான். ஊருக்கு போனா கொஞ்சமா லக்கேஜ் எடுக்கணும். இப்படியா காலை வைக்க முடியாம? நகரு நகரு நகரு. அப்பா கண்ணே, ஒரு கை கொடுக்குறியா? மேல ஏறி படுத்து எனக்கு பழக்கம் இருக்குது. ஏன்னா நான் அடிக்கடி டிராவல் பண்றேன் பாரு, அதனாலதான் பழக்கம் இருக்குது. ஏமா சாப்பிட்டியா? நீ சாப்பிட்டியா? நீ? நான் வீட்லயே சாப்பிட்டேன். அப்பா, எனக்கு இந்த பாட்டு கேட்கல தூக்கமே வராது. அந்த ரேடியோ கொஞ்சம் வேணுமா? அப்படித்தான். தலைவணி வேணுமா? நான் கொண்டு வந்திருக்கேன். ராஜராஜேஸ்வரி, என்ன மட்டும் காப்பாத்துப்பா. முருகா, பணியாண்டவா. அம்மா வாய மூடி லைட் ஆஃப் செய்து தூங்க. ஐயோ, லைட் ஆஃப் பண்ணா எனக்கு தூக்கமே வராதுடா. லைட் உண்டா எனக்கும் தூக்கம் வரையல்ல. ஐயோ, எனக்கு பயமா இருக்கா. யாராவது திருடங்க வந்துட்டாங்கன்னா? ആരും വരികയല്ല. നിമ്മതിയായിട്ട് തൂങ്ങിക്കും. சரிடா கண்ணா, நீ சொன்னா சரி. ரைட், ஓகே. ஆமா, உன் பேரை சொல்லவே இல்லையே. சொல்றியா? அப்பா, எனக்கு ஏர் கண்டிஷன்ல படுத்து படுத்து பழக்கமா, இங்க வந்தா தூக்கம் வர மாட்டேங்குது. கிடைக்கணா సూచుక కుంకుమతో నియతారుణితాతులు నీరటను కమలాయతలో చపా వెంకటాచలపతి. அவங்கடி கேளு, சுப்பிரபாதம். காலையில 6:30 மணி ஆச்சு. எந்திரி எந்திரி எந்திரி. இன்னும் எல்லாம் தூக்கம். எந்திரி கண்ணு. எப்படி பாட்டு நல்லா இருக்கா? அதிவேர தயா தவ துர்விஷ தைர
അമ്മ അമ്മയ്ക്ക് രാത്രി തൂക്കമേ ഇല്ലയോ? കറക്റ്റ് കണ്ണ, കാലയില് 5 മണിക്ക് എந்திരിച്ചിരുവേ. ஐயோ செண்டில் வந்தாச்சே. ஐயோ நான் கவனிக்கலையே. ஆமா. ஏ மிஸ்டர் விஷ்ணு, பிடிச்சு. சீக்கிரமா ரெடி ஆகண்ணா, சீக்கிரம் எந்திரி. பா போர்ட்டர் பாத்து பொட்டி எல்லாம் உடச்சா நீங்க ஜாக்கிரதையா வைங்க. கொண்டா கொண்டா. இத பாரு, அதெல்லாம் பாத்து எடு. கொண்டா பொட்டி கொண்டா. ஐயோ ஜாக்கிரதை. இத பாரு, அந்த கடியில எல்லாம் இருக்கும் பாரு, அதெல்லாம் பாத்து எடு. என்னங்கண்ணா காலில் என்ன ட்ரபிள்? ഒരു ചിന്ന ട്രബിൾ. പട്ടാളത്തിലായിരുന്നപ്പോ ഒരു ട്രക്ക് ആക്സിഡന്റ് ഉണ്ടായി. അത് വന്ന് அவ்வளவுதானா கண்ணா? நம்ம கார் வந்திருக்கோம், பென்ஸ், ஏசி, நிறைய இடம் இருக்கும். கூட வந்தீங்கன்னா போறோம், நான் டிராப் பண்ணிடுறேன். வாங்க. இல்லம்மா, ഞങ്ങൾക്ക് ഹോസ്പിറ്റലിൽ പോണം. அப்புறம் 1-2 സ്ഥലത്തൂടെ പോണം. അമ്മ പൊക്കോ. போயிட்டு வரட்டுமா கண்ணா? வரட்டா கண்ணா? வரட்டுமா கண்ணா? கண்ணா கண்ணா டெலிபோன் பண்றியா? இந்த பொட்டியெல்லாம் எடு சீக்கிரம். பாரு, அந்த பொட்டி எடு. இந்த டிஃபன் கேரியர் எடு. கண்ணா அதை எடு. இல்ல இது இந்த கை கொடு. இது தண்ணி எடு. தேங்க்ஸ் கண்ணு. பாத்தியா, மறந்தே போச்சு. என்ன ஹாஸ்பிட்டல் சொன்ன? மெடிக்கல் காலேஜ். மெடிக்கல் காலேஜா? நம்ம காலேஜ் தான். நான் வந்து பாக்குறேன். பாத்துமா? ஐயோ கண்ணா 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 கண்ணா. உன் பேர் என்ன சொன்ன? மை நேம் இஸ் உன்னிகிருஷ்ணன். உன்னிகிருஷ்ணன். அம்மா குட்டி பேர் ஞாபகம் இருக்கு. நான் வந்து பாக்குறேன். உன் பேர் எனக்கு ஞாபகம் இருக்கு, விஷ்ணு. பாத்துமா? அம்மா அம்மா, மேஜர் உன்னிகிருஷ்ணன். மேஜர் உன்னிகிருஷ்ணன் ஞாபகம் இருக்கு. நான் ஹாஸ்பிட்டல் வந்து பாக்குறேன். ഇടിവെട്ടി പെയ്ത മഴ പെട്ടെന്ന് നിന്ന പോലുണ്ട്. അപ്പോ വിഷ്ണു സാറിന്റെ ലോഡ്ജിൽ പോയി ഒന്ന് കുളിച്ച് വസ്ത്രം മാറി ഹോസ്പിറ്റലിലേക്ക് പോകുന്നു. വാട്ട് യു സേ? എന്തിനാ മറ്റുള്ളവരെ ബുദ്ധിമുട്ടിക്കുന്നത്? നമുക്കൊരു ഹോട്ടലിൽ മുറിയെടുക്കാം. ഒന്ന് കുളിക്കാൻ വേണ്ടി മാത്രം ഒരു മുറിയെടുക്കേണ്ട ആവശ്യമൊന്നുമില്ല. എടോ, തനിക്ക് അസൗകര്യം വല്ലതും ഉണ്ടോ? ഇല്ല, നമുക്ക് എന്റെ ലോഡ്ജിലേക്ക് പോകാം. ദാറ്റ്സ് ഇറ്റ്. നമുക്ക് പരിചയമില്ലാത്ത സ്ഥലത്ത് ഹോട്ടലിലെ മുറിയേക്കാൾ നല്ലത് നിന്റെ നാട്ടുകാരന്റെ മുറിയല്ലേ?